தமிழ் சினிமாவில் வந்துட்டு யாருக்கு எதை மறக்க முடியுமோ தெரியாது. ஆனால் அஜித் சார் அண்ட் விஜய் சார்ஸோடைய ஆத்மார்த்தமான ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாது. தட் 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிட்டது, அந்த என்ன கிஃப்ட் பரிமாறிக்கிட்டது, அந்த பிரியாணி பரிமாறினது எல்லாமே அந்த மொமெண்ட்டில் இருந்திருக்கீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? நாங்கள் ரொம்ப நாள் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸாக போயிட்டுருக்கு ஷூட்டிங் பினி மில்ல. அப்போ திடீர்னு ஒரு ட்ரெயின் செட் ஒன்று போட ஆரம்பித்தாங்க. ஒரு 5 நாள் ரெடி ஆயிடுச்சு. என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வேலாயுதம். அஜித் சார் படம் நடக்குது, விஜய் சார் படமும் பக்கத்தில் வருதா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே பேசுகிறது 2 பேரும் பெரிய ரைவல்ரி, 2 பேர்த்துக்கு ஆகாது, ஃபேன்ஸுக்கு பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, நிறைய சொல்கிறாங்க. இது எப்படி நடக்க போதும் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் விஜய் சார் ஷூட்டிங்க்கு வந்தார், அஜித் சார் வந்தார், அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. நேராக போய் பார்த்துட்டாரு. அவர் வரத்துக்கு முன்னாடி அஜித் சார் போய் பார்த்துட்டாரு. அது பார்த்து முடித்தோடனே பயங்கர ஹாப்பி. எல்லா சைடுமே 2 யூனிட்டுமே ஒரு 300-350 பேர் இருக்காங்க. எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாரும் முகத்துலையும் நல்லா சந்தோஷம் இருக்குது. அப்போது வெங்கட் பிரபு சார் போயிட்டு நைஸாக போயிட்டு 2 பேர்த்து கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார். அதை பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட பயங்கரமாக காமிச்சிருந்தேன். சார் இதே மாதிரி நாங்களும் எடுக்கணும் சார், எண்ணெய் மட்டும் விட்டு போங்க சார், எண்ணெய் மட்டும் விட்டு முடியாதா அப்படின்ட்டு இருந்தார். அதுக்குள்ளே நடுவில் அந்த பிரியாணி மேட்டர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நல்லா சந்தோஷமாயிட்டாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அவருக்கு இந்த டேக் யூவர் வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணி, அது போய் 1.5 லட்சம்னு நினைக்கிறேன். அந்த கிஃப்ட்டு அதை பண்ணி அப்புறம் அது மாதிரி நிறையா போயிடுச்சு. நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது எல்லோரும் வந்து 2 பேரோடையும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சோடனே விபி சார் போய் நைஸாக அவர்கிட்ட சொல்லி, அஜித் சார் அதை விஜய் சார்கிட்ட சொல்லி எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷூட்டிங் விட்டுட்டு வந்து நின்று இருக்கிற அந்த 300 பேர் கூடயும் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒவ்வொருத்தரோடையும் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு ஃபோட்டோ நல்லபடியாக அமைஞ்சது. அது இன்ன வரைக்கும் ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன்.